189 rupeesக்கு ஒரு TWS இயர்ஃபோன், அதுவும் LED டிஸ்பிளே, டிரான்ஸ்பரண்ட் பாடி, ENC, டச் கண்ட்ரோல் இதெல்லாம் இருக்குன்னு ஒரு வெப்சைட்ல பார்த்தா யாருக்கு தான் வாங்கணும்னு ஆர்வம் வராது. அதே ஆர்வம் எனக்கும் இருந்துச்சு. அதனால தான் லாஸ்ட் வீக்கே நான் ஆர்டர் போட்டு இதோ இந்த TWS இன்னைக்கு எனக்கு வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த TWS அன்பாக்ஸ் பண்ணி இவங்க சொன்ன விஷயங்கள்லாம் இதில் இருக்கா அண்ட் இந்த TWS நீங்க பட்ஜெட்ல கன்சிடர் பண்ணலாமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் கண்டினியூஸாக பார்ப்போம். வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆல் இன் டெக் தமிழ். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு தான் எனக்கு இந்த ப்ராடக்ட் டெலிவரி அப்படிங்கிறதுனால வெளியே இருக்கக்கூடிய இந்த பேக்கிங் கவரை மட்டும் நான் அன்பாக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அந்த ப்ராடக்ட்டுமே நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் வெளியே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அந்த பாக்ஸில் என்னெல்லாம் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிராண்ட் நேம் அப்படிங்கிறதே எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியல. Ultrapods Max அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துருக்காங்க. அது பிராண்டோட நேமா அந்த ப்ராடக்டோட நேமா எதுவுமே எனக்கு தெரியல. இதை பர்ச்சேஸ் பண்ண வெப்சைட்லேயுமே எக்ஸாக்டாக இந்த ப்ராடக்டோட பிராண்ட் அப்படிங்கிறது எங்கேயுமே மென்ஷன் ஆகல. அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்டோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே நாய்ஸ் கேன்சலேஷன், ஹைரஸ், வாட்டர் ப்ரூஃப் அண்ட் LED டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்குங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடுமே அதே மாதிரி தான் பேசிக் டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது தவிர இதில் எங்கேயுமே ப்ரைஸோ இல்லை இது எங்கே மேனுஃபேக்சர் பண்ணாங்க அப்படிங்கிற எந்த ஒரு டீடைல்ஸுமே இந்த பாக்ஸில் இல்லை. இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே உள்ள உங்களுக்கு TWS, அதுக்கப்புறம் USB to Type-C ஒரு சார்ஜிங் கேபிள், அதுக்கப்புறம் ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதை படிக்கணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அது போக போக நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு ப்ராடக்ட்டை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் தனியாகவும் உள்ள இருக்கக்கூடிய இயர்பட்ஸை தனியாகவும் வச்சிருக்காங்க. இப்போ ப்ராடக்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய கவரை ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, கவரை ரிமூவ் பண்ணியாச்சு. கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக கொடுத்துருக்காங்க. என்னதான் டிரான்ஸ்பரண்ட் டிசைன் அவங்க சொன்னாலும் நீங்கள் நத்திங் பிராண்ட் RSல நீங்கள் பவர் பேங்க்ஸ் பார்த்துருப்பீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய சர்க்யூட் முத கொண்டு பார்க்கலாம். அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டானா இல்லை. அவங்க பேரில் டிரான்ஸ்பரண்ட் யூஸ் பண்ணாலும் மேலே மட்டும் டிரான்ஸ்பரண்ட் கோட்டிங் கொடுத்துட்டு உள்ள இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர்டு பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு இயர்பட்ஸும் கேஸும் தனித்தனியாக தான் இருக்குது. நம்ம தான் ஃபஸ்ட் டைம் இன்சர்ட் பண்ணோம். நம்ம இன்சர்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. என்னடா இது? ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ரெண்டு TWSமே லைட் அப்படிங்கிறது ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. ரெட் கலர் பிரைட் லைட் அப்படியே அடிக்குது சார்ஜிங் இண்டிகேஷனுக்காக. ப்ளஸ் கீழே டிஸ்பிளே கொடுத்துருக்கோன்னு சொன்னாங்க, LED டிஸ்பிளே. அந்த LED டிஸ்பிளே உங்களுக்கு கேமராவில் எனக்கு பீரோல்ஸில் காமிக்க முடியும்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் பாருங்கள். இதில் என்ன தெரியுது அப்படிங்கிறது எனக்கே தெரியல. லெஃப்ட் ரைட் அப்படிங்கிறது ஜஸ்ட் பிளிங்க் ஆகுது, அது ஓகே, வேவ் ஃபார்ம் மாதிரி இருக்குது. கீழே இருக்கக்கூடிய சார்ஜிங் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக எத்தனை இருக்குது அப்படிங்கிறது தெரியவே இல்லை. லைட் அப்படிங்கிறது பேக்ரவுண்ட்லேருந்து ஃபுல்லாக அடிக்கிறதுனால அது எக்ஸாக்டாக எத்தனை பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறது விஷுவலாக கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன். இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த கேஸ்ல இந்த TWS போடுறேன். அந்த டைம்லயே எனக்கு இந்த மாதிரியான இம்ப்ரெஷன் இருக்கு. ஸோ இப்போதான் இதை நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறதுனால இதோட ஆடியோ குவாலிட்டி, இதோட பேட்டரி லைஃப் என்ன அப்படிங்கிறதுல என்னோட மொபைலில் நான் கனெக்ட் பண்ணி செக் பண்ணால் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் அது இப்போ என்னால் பண்ண முடியாது, ஏன்னா அந்த மொபைலில் தான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி அந்த மற்ற டீடைல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அட்லீஸ்ட் நான் இதை ஒரு 3 to 5 days யூஸ் பண்ணால் மட்டும் தான் என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியும். அதனால இந்த வீடியோலேருந்து அப்படியே நான் ஒரு 3 daysக்கு அப்புறம் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். சரி பார்ப்போம். Several months later. இந்த TWS நான் அன்பாக்ஸ் பண்ணது ஜூன் 11. இன்னைக்கு டேட் ஆகஸ்ட் 26. கிட்டத்தட்ட 2.5 மாசமா இந்த வீடியோவை நம்ம அப்போ ஷூட் பண்ணிடலாம், இப்போ ஷூட் பண்ணிடலாம் நினைச்சு இவ்வளோ நாள் ஷூட் பண்ணாமல் விட்டுட்டோம். ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷூட் பண்ணிடணும்னு சொல்லி தான் நான் வந்து உட்காந்துருக்கேன். இந்த 2.5 மாசமா இந்த TWS என் கையில் தான் இருந்திருக்கு. இது உண்மையாகவே ஒருத்தா. நீங்கள் யாராவது இந்த TWS ட்ரை பண்ணலாமா இல்லையாங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த ரிவ்யூவை பல செக்மெண்ட்ஸை பிரித்து ஒவ்வொரு செக்மெண்ட்டில் இந்த TWS எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியிலேருந்து ஆரம்பிச்சிருவோம். இந்த TWSோட கேஸோட பில்ட் குவாலிட்டி எனக்கு உண்மையாகவே பிடிச்சிருக்கு. இது வாங்கின ப்ரைஸுக்கு இந்த கேஸோட குவாலிட்டி அப்படிங்கிறது திருப்தியாக தான் இருந்துச்சு. அப்பப்போ ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு கிராக்கிங் சவுண்ட் இருந்தாலுமே TWSோட கேஸோட குவாலிட்டி ஓகேவாக தான் இருக்கு. ப்ளஸ் இதோட லுக்குமே பார்க்க நல்லா இருக்கு, ஒரு டிரான்ஸ்பரண்ட் லுக்காக இருக்கு. பட் இதோட மேக்னெட் குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே மட்டமாக இருக்கு. நீங்கள் 2-3 தடவை இப்படி ஷேக் பண்ணாலே உங்களுக்கு இந்த TWS கையை விட்டு வந்துற மாதிரி தான் இருக்கு. ஸோ மேக்னெட் குவாலிட்டி அந்த அளவு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இந்த TWSோட குவாலிட்டி படு மட்டமாக இருக்குது. இந்த TWS பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் ஃபிங்கரை வச்சு இந்த TWS ஓப்பன் பண்ணாலே ஓப்பன் ஆகி வந்துடுற மாதிரி தான் இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய மேக்னெட் அண்ட் டச் சென்சார் எல்லாத்தையுமே உங்களால் பார்த்துக்க முடியுது, இன்க்ளூடிங் பேட்டரி. ஸோ இப்படி ஒரு பில்ட் குவாலிட்டி இருக்கக்கூடிய TWS எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததே இல்லை. அண்ட் முக்கியமாக இந்த மாதிரியான TWSல பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் இருக்க போகிறதில்ல. ஸோ இந்த TWS நீங்கள் வேர் பண்ணிட்டு வெளியே போகும்போது சின்னதாக ஒரு மழை பெஞ்சா, மழைன்னு கூட இல்லை, சின்னதாக சாரில் அடித்தா கூட இந்த TWS உள்ள ஃபால்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இதில் உள்ள ஒரு பேட்டரி இருக்கிறதுனால நீங்கள் இது வேர் பண்ணிட்டு போகும்போது இதனுடைய சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு படு மட்டமான குவாலிட்டியில தான் இந்த TWS இருக்கு. ஸோ அதை நீங்க எப்பயுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரியான ஒரு TWS குவாலிட்டி இருக்கிறது எப்பயுமே நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் ஃபிட் அண்ட் கம்ஃபர்ட். இந்த TWSோட கம்ஃபர்ட்னஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த TWS ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்கிறதுனால நீங்க காதுல வியர் பண்ணும்போது ரொம்பவே வியர் பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. எந்த விதத்திலுமே உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி தெரியல. பட் இங்க இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த TWSக்கு எக்ஸ்ட்ரா இயர் டைப்ஸ் உங்களுக்கு பாக்ஸ்ல தரல. நீங்க உங்க காதுக்கு செட் ஆகல அப்படின்னா புது
போது இயர் டிப்ஸ் நீங்கள் தனியாக தான் உங்கள் வேறு ஏதாவது இயர்ஃபோன்ஸ்லேருந்து வாங்கணும், இல்லை இயர் டிப்ஸை நீங்கள் தனியாக வாங்குற மாதிரி இருக்குமே தவிர பாக்ஸில் உங்களுக்கு எந்த விதத்துலையுமே இயர் டிப்ஸ் அப்படிங்கிறது ஒன்று கொடுக்கவே இல்லை. அது நெகட்டிவாக என்னங்கிறது இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் வாங்குறீங்கன்னா தான் அது ஒரு நெகட்டிவ். ஸோ நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டி அண்ட் கண்ட்ரோல்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த TWS பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ரொம்பவே ஈஸியாக கனெக்ட் ஆயிருது. ஒன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் மட்டும் பேர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்கள் TWS கேஸ்லேருந்து வெளியே எடுத்ததுக்கு அப்புறமாவே ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகுது. அது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். அண்ட் ரேஞ்சுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் 15 to 20 மீட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்ராக்சிமேட்லி எனக்குமே அதே அளவுக்கு ரேஞ்ச் வந்துச்சு, எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் இல்லை. அண்ட் கண்ட்ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 2000 3000 TWSல பார்க்க முடியாத சில விஷயங்கள் கூட இந்த TWSல கொடுத்துருக்காங்க. ஏன்சியோ எதுவுமே நான் சொல்ல போகிறது இல்லை, ஏன்னா அதெல்லாம் இதில் இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேசிக்காக இல்லை டச் கண்ட்ரோல் இருக்கு. நீங்கள் ப்ளே அண்ட் பாஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் ட்ராக் ப்ரீவியஸ் ட்ராக் போய்க்கலாம். அதே மாதிரி கூகுள் அசிஸ்டன்ட் ட்ரிகர் பண்ணுறதுனா அதையும் ட்ரிகர் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் தாண்டி ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர் நான் பார்த்தது என்னன்னா உங்களால் வால்யூம் கண்ட்ரோல் இந்த TWS உங்களால் பண்ணிக்க முடியும். நீங்கள் பேசிக்காக வேற எந்த TWSலுமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. ப்ளே அண்ட் பாஸ் இருக்கும், ப்ரீவியஸ் ட்ராக் நெக்ஸ்ட் ட்ராக் இருக்கும், அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட் ட்ரிகர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் வால்யூம் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது இந்த TWSல கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் சிங்கிள் டேப் பண்ணுறீங்கன்னா ப்ளே அண்ட் பாஸ் பண்ணிக்க முடியும். டபுள் டேப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் தான் ஒர்க் ஆகுமே தவிர நெக்ஸ்ட் ட்ராக் ப்ரீவியஸ் ட்ராக் ஒர்க் ஆகுது. நீங்கள் ரைட் சைட் டபுள் டேப் பண்ணீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், லெஃப்ட் சைட் டபுள் டேப் பண்ணீங்கன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ராக் ப்ரீவியஸ் ட்ராக் எப்படி போகிறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் TWSல 2 to 3 செகண்ட்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஒரு சின்ன பீப் சவுண்ட் கேட்கும். அந்த பீப் சவுண்ட் கேட்ட உடனே நீங்கள் ஃபிங்கர் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ட்ராக் போகும், அதே மாதிரி ப்ரீவியஸ் ட்ராக் போய்க்கலாம். பட் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் ஆஃப் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ கனெக்டிவிட்டி அண்ட் கண்ட்ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் குட். ஸோ நெக்ஸ்ட் பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த TWS ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது நீங்கள் மற்ற TWS கம்பேர் பண்ணும்போது. இதனுடைய மொத்த பிளேபேக் டைமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 to 5 hours தான் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு கேட்கும்போது ஒரு 3.5 hours 4 hours அப்படிங்கிறது கண்டினியூஸாக உங்களுக்கு கேட்க முடியுது. அந்த அளவுக்கு சுமாராக தான் இருக்குது, இன்க்ளூடிங் TWS அண்ட் கேஸ் ரெண்டுமே சேர்த்து தான் நான் அந்த டைமிங் சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக ஒரு இயர்ஃபோன்ஸ் வந்துட்டு அதில் எது நம்ம ரொம்ப முக்கியமாக பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி. அந்த சவுண்ட் குவாலிட்டி பற்றி இப்போ பார்ப்போம். இந்த TWSல சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா படு மட்டமாக இருக்குது. இதுதான் ஓப்பனாக சொல்லணும். நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில TWS யூஸ் பண்ணியிருக்கேன், வயர்ட் இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எதை கம்பேர் பண்ணி பார்த்தாலுமே இந்த TWS அவ்வளோ கேவலமாக இருக்குது. நீங்கள் நார்மலாக பிளாட்ஃபார்ம் சைட்லேருந்து ஒரு 100 rupees இயர்ஃபோன்ஸ் வாங்கினீங்கன்னா எந்த அளவு குவாலிட்டி இருக்குமோ அந்த குவாலிட்டி கூட எனக்கு இல்லாத மாதிரி தான் இந்த TWSல ஃபீல் ஆகுது. இது கனெக்டிவிட்டி நல்லா இருக்குது, ரேஞ்ச் நல்லா இருக்குது, கண்ட்ரோல்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, பில் குவாலிட்டி மொக்கையாக இருந்தாலுமே சவுண்ட் குவாலிட்டி வரும்போது ஏதோ ஒரு வகையில் நல்லா கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே நீங்கள் ட்ரை பண்ணலான்னு சொல்கிற மாதிரியான TWS இருந்திருக்கும். பட் இதில் சவுண்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது அவ்வளோ மட்டமாக இருக்குது, கிட்டத்தட்ட இறையுது. காதில் நீங்கள் வச்சு கேட்கும் போது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஒரு சாங்கோ ஒரு மூவியோ கேட்க முடியாது. அதையும் தாண்டி நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறீங்கன்னா ஒரு டைமுக்கு மேலே ரொம்பவே உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகி அந்த TWS எடுத்துடலாம், இல்லை அந்த மூவியை நீங்கள் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி வச்சுற அளவுக்கு தான் இதனுடைய சவுண்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. பட் சவுண்ட் குவாலிட்டியுமே தாண்டி இன்னொரு விஷயம், இந்த TWSல எனக்கு யாருமே வாங்க வேணாம், கண்டிப்பாக ட்ரை கூட பண்ணாதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்று நடந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த TWS யூஸ் பண்ணி நான் ஒரு மூவி ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன், இதோட சவுண்ட் குவாலிட்டி டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. மூவி பார்க்கும்போது எனக்கே ஒரு சஸ்பீஷியஸாக ஃபீல் ஆச்சு. என்னடா ஏதோ டிஃப்ரென்ஸாக இருக்குது, ஆல்ரெடி பார்த்த மூவி தான் அகைன் பார்க்கும்போது டிஃப்ரென்ஸாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இதனுடைய ஸ்டீரியோ அவுட்புட் தப்பாக இருக்குது. இதை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் யூடியூப்ல போய் லெஃப்ட் சாங் ஆர் ஸ்டீரியோ டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல வீடியோஸ் வரும். அதை வச்சு உங்கள் இயர்ஃபோன்ஸை நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் டெஸ்ட் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இதில் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ரெண்டுமே வேற பக்கம் மாறி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அதாவது லெஃப்ட் சைடில் வர வேண்டிய ஆடியோலாம் உங்களுக்கு ரைட் இயரில் வருது, ரைட் சைடு வர வேண்டிய ஆடியோலாம் உங்களுக்கு லெஃப்ட் இயரில் வருது. இந்த அளவுக்கு மட்டமாக ஒரு மேனுஃபேக்சர்டு யூனிட் நான் பார்த்ததே இல்லை. எப்படி இது பாஸ் ஆகி வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் டெஸ்ட் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போவே உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த டைமில் இருந்தால் இந்த TWSை நான் எடுக்கவே வேணாம்னு நினச்சது. ஏன்னா நம்ம ஒரு இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கு பல ரீசன்ஸ் இருந்தாலும் அதில் ரொம்பவே முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோவை என்ஹான்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. நார்மலாக ஸ்பீக்கரில் கேட்குற ஆடியோட ஒரு இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஆடியோட இருக்கக்கூடிய லைவ்னஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணுற ஒரு இயர்ஃபோன்ஸில் ஸ்டீரியோ சேனல்ஸே வேற பக்கம் இருக்கிறது நிச்சயமாக ஏற்றுக்க முடியாத ஒரு தப்பு தான். இந்த TWSை யாருமே வாங்க வேண்டாம். நீங்கள் நினைக்கலாம் இந்த பார்த்தீங்கன்னா நீ வாங்கினது ஷாப் க்ளூஸில் வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன், இதை நாங்கள் வாங்காமல் வேற ஏதாவது TWS வாங்கலாம். அங்கே தான் இருக்குது பிரச்சனை. இந்த TWS பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லாம் கிடையாது. சைனாலேருந்து மாஸ் இம்போர்ட் பண்ணி அதை பல செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா பல பேரில் விற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் இது. உதாரணத்துக்கு இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அல்ட்ராபாட் மேக்ஸ் அப்படிங்கிறதான் பேராக இருக்குது. இதை நான் கூகுளில் சர்ச் பண்ணாலே எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ் எல்லா வெப்சைட்ஸ்லேருந்து வருது. அது அமேசானாக இருக்கலாம், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கலாம், ஷாப்ஸியாக இருக்கலாம், மீஷோவாக இருக்கலாம், ஷாப் க்ளூஸாக இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா இ-காமர்ஸ் வெப்சைட்லையுமே இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. வேறு பேரில் வேறு செல்லர்ஸ் கிட்ட இருந்து.
முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் ரேஞ்சுமே பார்த்தீங்கன்னா 300லேருந்து உங்களுக்கு 700 வரைக்குமே இதே எக்ஸாக்ட் ப்ராடக்ட் உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அப்போது நீங்கள் 700 வரைக்குமே பே பண்ணி வாங்கக்கூடிய ஒரு TWS இந்த அளவுக்கு ப்ராப்ளமாக ஆர் குவாலிட்டி இவ்வளோ மட்டமாக இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அதனால தான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணணும்னு நினச்சது. ஏன்னா யாருமே இந்த மாதிரியான ஒரு TWSஐ வாங்கி ஏமாறக்கூடாது. நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிற மணி வந்து 300 500 700 எதுவாக வேணாலும் இருக்கட்டும், நம்ம வாங்கக்கூடிய ப்ராடக்ட் உண்மையாகவே ஓரளவுக்காவது ஒர்த்தாக இருக்கணும். ஸோ நீங்கள் கேட்கலாம், ஃபஸ்ட் டைம் நான் ஒரு TWS ட்ரை பண்ண போகிறேன், அதுக்கு இந்த TWS வாங்கலாமான்னா அப்பயுமே இது ஒர்த் இல்லை. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு சில பிராண்ட்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. உதாரணத்துக்கு பீட்ரான், போட் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே ப்ரைஸ் ரேஞ்சில் அவைலபிளாக இருக்கும். பட் அதுவுமே நான் ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்க போகுதுன்னு சொல்ல போகிறதில்ல, ஏன்னா நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணல. பட் அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு ஓரளவுக்கு வாரண்டியாவது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸுக்கு எந்தவித வாரண்டி கேரண்டி எதுவுமே இல்லை. ஒன்ஸ் போச்சு அப்படின்னா போனது தான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க.